வீடுகளுக்கு மின் கட்டண மானிய திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதற்கிடையில் அதிகரிக்கப்பட்டுள்ள மின் கட்டணத்தில் வீடுகளுக்கு மானியம் அளிப்பதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர். மின் கட்டண மானியம் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ள செய்தி தொகுப்பில், மின் கட்டண உயர்வினை புதுச்சேரி அரசு முடிவு செய்வதில்லை. மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின் கட்டணத்தை முடிவு செய்கிறது. தமிழகத்தில் கூட மின் கட்டண உயர்வு பிரச்சினை எதிரொலித்தது. இதேபோல்தான் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் உள்ள மின் கட்டணத்தை கணக்கிட்டால் புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவுதான். இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் மின் கட்டணம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் ஏழை மக்கள் பாதிக்காத வகையில் அந்த மின் கட்டணத்தை மானியமாக கொடுத்து குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது. அதற்கான ஒப்புதலை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடுத்துள்ளனர். எனவே ஏழை மக்கள் மின் கட்டணத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் புதிய மின்கட்டண மானிய திட்டத்தின் கீழ் அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கு முதல் 100 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு யூனிட்டிற்கு ₹2.70 கட்டணமாகவும், அரசு மானியமாக யூனிட்டிற்கு 45 பைசா வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் கடந்த ஆண்டில் பொதுமக்கள் செலுத்திய யூனிட் ஒன்றுக்கு ₹2.25 என்ற அதே கட்டணத்தை செலுத்துவார்கள் என்று விளக்கியுள்ளார். மேலும் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டுக்கான மின்சாரத்திற்கு அரசு மானியமாக யூனிட்டிற்கு 40 பைசா வழங்கப்படும். இதன் மூலம் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோர் மின்சார ஆணைய ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள யூனிட்டிற்கு ₹4க்கு பதிலாக ₹3.60 மட்டுமே யூனிட்டிற்கு செலுத்தினால் போதுமானது என்றும், இந்த மானியம் 16/6/2024 முதல் இந்த நிதியாண்டில் நடைமுறையில் இருக்கும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 100 யூனிட் மின்சாரத்தின் கீழ் உபயோகப்படுத்தும் வீட்டு நுகர்வோர்களுக்கு 50% அரசு மானியம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும். புதுச்சேரியில் 300 யூனிட்டிற்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ₹7.50 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 300 யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு ₹9.65, 400 யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு ₹10.70, 500 யூனிட்டிற்கு மேல் உபயோகிக்கப்படும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ₹11.80 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்பதை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரியில் வீடு உபயோகத்திற்கு மின் கட்டணம் பிற மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் இருந்த அரசுகள் 300 கோடிக்கு மேல் மின்துறையில் நஷ்டத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டனர். அந்த நஷ்டம்தான் தற்போது அரசின் மீதும் பொதுமக்களின் மீதும் வந்து விழுந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு பணம் கட்டாத சூழல் நிலவுகிறது. கோடிக்கணக்கில் நிலுவையிலும் உள்ளது. அந்த பணத்தை கொடுக்காவிட்டால் நமக்கு மின்சாரம் கொடுக்க மின் விநியோக நிறுவனங்கள் தயாராக இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும். மாநிலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். இப்போது கூட மின்துறை ₹25 கோடி லாபம் ஈட்டி இருந்தாலும் அந்த தொகை கூட மின்சாரம் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்குத்தான் செல்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் கூறி கட்டணத்தை ஏற்றாவிட்டால் அவர்கள் நேரடியாகவே அதிக மின் கட்டணம் ஏற்றும் சூழலும் உள்ளது. மின் கட்டண உயர்வினை அரசு மானியமாக கொடுத்து மக்களை அரசு பாதுகாக்கும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.